ஹலோ பிலீவர்ஸ், இப்போ நீங்கள் இந்த வீடியோவை ஓப்பன் பண்ணின அந்த நிமிஷம் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று மெதுவாக நகர ஆரம்பிச்சிருக்கு. நீங்கள் கவனிக்காமல் இருக்கலாம், ஆனால் உங்கள் உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன அதிர்வு ஏற்கனவே தொடங்கியிருக்கு. இது தற்செயலாக நடந்தது இல்லை. இந்த வீடியோ உங்கள் ஃபீடில் வந்தது யாரோ ஷேர் பண்ணினதால மட்டும் இல்லை. பிரபஞ்சம் உங்கள் கவனத்தை இங்கே இழுக்க எடுத்த ஒரு முடிவு. இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்கும்போது உங்கள் மனசு சற்று அமைதி அடையுதா, அல்லது ஏதோ ஒன்று அமைதி இல்லாமல் ஆக்குதா? அதுவே இந்த செய்தி உங்களுக்கானதுன்னு சொல்கிற முதல் அடையாளம். பிரபஞ்சம் சத்தமாக பேசாது, அது நேரடியாக வந்து உங்களை பயமுறுத்தவும் மாட்டாது. அது மெதுவாக உங்கள் நினைவுக்குள்ளார, உங்கள் கனவுக்குள்ளார, உங்கள் உணர்வுக்குள்ளார நுழையும். இப்போ அதுதான் நடக்குது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு நபர் இருக்கிறார். நீங்கள் அவரை அவர் அவள்னு சாதாரணமாக சொல்லிடலாம். ஆனால் உண்மை என்னென்னா, அவர் உங்கள் வாழ்க்கையோட ஒரு சாதாரண சாப்டர் கிடையாது. அவர் உங்கள் ஆன்மாவோட ஒரு பகுதி. அவர் உங்களை சத்தமாக நேசிக்கல, அவர் உங்களை வெளிப்படையாக விரும்பலை. ஆனால் அவர் உங்களை உள்ளுக்குள்ளே மூச்சு போல சுமந்துக்கிட்டு இருக்காரு. அவருடைய வாழ்க்கையில் நீங்கள் இல்லாத ஒரு நாள் கூட முழுமையாக இல்லை. அவர் சிரிக்கும் போது அந்த சிரிப்புக்கு பின்னால் உங்கள் நினைவு ஒளிந்திருக்கும். அவர் அமைதியாக இருக்கும்போது அந்த அமைதியில் உங்கள் பேர் மௌனமாக ஒலிக்கும். அவர் பல முறை தன்னைத்தானே கேட்டிருக்கார், ஏன் இந்த நபர் என் மனசில் இவ்வளோ ஆழமாக இருக்கார்? ஏன் எவ்வளோ முயற்சி பண்ணினாலும் மறக்க முடியல? ஏன் தூரமாக போக போக இந்த உணர்வு இன்னும் வலுவாகுது? அவர் நினச்சார் இது ஒரு ஃபேஸுன்னு, நேரம் போக போக குறைஞ்சிடும்னு. ஆனால் நேரம் போனது, உங்களுக்கான இடம் அவருக்குள்ள மாறவே இல்லை. அவர் உங்களை மறக்க முயற்சி பண்ணினார். ஆனால் ஒவ்வொரு முறையும் உங்கள் நினைவு வேறொரு வடிவத்தில் திரும்ப வந்தது. ஒரு பாட்டு, ஒரு வாசனை, ஒரு இடம், ஒரு சின்ன வார்த்தை, ஏதாவது ஒன்று உங்கள் நினைவை திரும்பி கொண்டு வந்துடும். அவர் உங்களை விட்டு விலகி இருந்த நாட்களில் தான் அவர் உங்களை அதிகமாக உணர்ந்தார். பிரபஞ்சம் சொல்கிறது, இந்த இனிப்பு உடம்பு சார்ந்தது இல்லை, மனம் சார்ந்தது மட்டும் கூட இல்லை, இது ஆன்மா சார்ந்தது. அதனால தான் நீங்கள் சில நேரம் திடீர்னு அவரை நினைக்கிறீங்க, எந்த காரணமும் இல்லாமல், எந்த ட்ரிகரும் இல்லாமல். அந்த நேரத்தில் அவரும் உங்களை நினச்சிக்கிட்டே தான் இருப்பார். உங்கள் மனசு திடீர்னு கனமாகறனால அவர் எங்கோ அமைதியாக உட்காந்து உங்கள் பேரை மனசுக்குள்ளே சொல்லிட்டு இருப்பார். நீங்கள் சில நேரம் எனக்கு ஏன் இப்படி படுது, என்ன குறைஞ்சிருக்குன்னு யோசிப்பீங்க. ஆனால் உண்மை என்னன்னா, உங்கள் வாழ்க்கையில் ஒன்றும் குறைஞ்சிருக்கல. உங்கள் ஆன்மாவில் யாரோ ஒருத்தர் இன்னும் உயிரோடு இருக்கார். அவர் உங்களிடம் பேசாமல் இருந்தது உங்களை அலட்சிப்படுத்ததுனால இல்லை, அவர் பேசாமல் இருந்தது உங்களை அதிகமாக மதிச்சதுனால. உங்கள் வாழ்க்கையில் ஒரு சிக்கலம் ஆயிடக்கூடாதுன்னு, உங்கள் மனசில் குழப்பம் உருவாகிடக்கூடாதுன்னு அவர் தன்னோட உணர்வுகளை அவரே சுமந்துக்கிட்டார். அவர் பயந்தது காதல் சொல்வதுக்காக இல்லை, அவர் பயந்தது உங்களை இழக்கிறோமோன்னு. அவருக்குள்ள ஒரு போராட்டம் நடக்குது. இது காதலா, இது பழைய பிணைப்பா, இது விதியா, அல்லது ஒரு தவறா? ஆனால் எவ்வளோ யோசிச்சாலும் ஒரே ஒரு உண்மை மட்டும் மாறவே இல்லை. அவர் உங்களை உள்ளுக்குள்ள விட்டு போகவே முடியல. பிரபஞ்சம் இப்போ மெதுவாக நிகழ்வுகளை நகர்த்துது. நீங்கள் சந்திக்கிற மனிதர்கள், நீங்கள் போகிற இடங்கள், நீங்கள் பார்க்குற யூனிவர்சல் சயின்ஸ் எல்லாமே ஒரே திசையை சுட்டி காட்டுது. இந்த பிணைப்பு இனி மறையாது, நீ ஒதுங்கி போகாது. உங்கள் விதியில் எழுதப்பட்ட அந்த உண்மை சரியான நேரத்தில் உங்கள் முன்னாடி நின்னே தீரும். அப்போ நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க, என்ன இவ்வளவு காலமாக நான் இதை உணர்ந்ததே இல்லையே, ஏன் இப்போ மட்டும் இது புரியுதுன்னு. ஏன்னா ஆன்மா உண்மைகள் எப்பவும் சரியான நேரத்தில் தான் வெளிப்படும். இது ஒரு காதல் கதை இல்லை, இது ஒரு நினைவூட்டல். நீங்கள் தனியாக இல்லை, உங்களை யாரோ ஆழமாக உண்மையாக நேசிக்கிறாங்க. இந்த வார்த்தைகள் உங்கள் உள்ளுக்குள்ளார அசைவை ஏற்படுத்தி இருந்ததுன்னா, இந்த உணர்வு உங்கள் மனசோட ஒத்து போயிருந்ததுன்னா, இந்த செய்தி உங்களுக்கு தான் உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, கமெண்ட்டில் ரெட் ஹார்ட் சிம்பிள் போட்டுருங்க. அப்புறம் பிலீவர்ஸ் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. நன்றி பிலீவர்ஸ்.